ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது ரைஸ், சப்பாத்தி இதுக்கெலாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 250 கிராம் வெண்டைக்காவை இந்த நீளமாக கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்லிட் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வெண்டைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வலுவலுப்பு தன்மை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் 2 தக்காளி, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு நீங்கள் வேக வைங்க, டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள். இது ஆம்ச்சூர் பவுடர். இது உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதி வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் வெண்டைக்காயில் உள்ளே போகணும். அதே மாதிரி வெண்டைக்காவும் நல்லா வேகணும். அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி கட்டியாக வச்சாதான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.